கதையோட ஸ்டார்டிங்ல ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவுமே தேங்க்ஸ்னு நம்ம திமிங்கலத்துக்கு பாய் காமிச்சிருப்பாங்க. அப்போ ஓரிகாமியும் இந்த ஸ்க்ரோல் எப்படி தான் ஆக்டிவேட் ஆகுதுன்னே தெரியல, நான் மட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனையில போய் மாட்டிக்கிறேன்னு ஃபீல் பண்ணிருப்பா. அப்ப வெள்ளமண்ட கவலைப்படாத, உனக்கு தான் அந்த எக்ஸ்பென்சிவான ப்ரோச் கிடைச்சிருக்கேன்னு சொல்லியிருப்பான். அவளும் அந்த ப்ரோச்சை பார்த்துட்டு இதுல ஏதாச்சும் ஸ்பெஷலா இருக்கான்னு நம்ம ஹீரோ கிட்ட கேட்டிருப்பா. நம்ம ஹீரோவும் செக் பண்ணி பார்த்துட்டு இது ஒரு ப்ரொடக்ஷன் ஆர்டிஃபேக்ட், இதை யூஸ் பண்ணி கிராஃப்ட் பண்ணும்போது உன்னோட ஹேண்ட் டெக்னிக்ஸை 10% இன்க்ரீஸ் பண்ணணும், ஓரிகாமியும் இது உண்மையான்னு பார்த்திருப்பா. சரின்னு புக்ல இருந்து ஒரு பேப்பரை கிழிச்சு ஃபோல்டு பண்ணி ஒரு டிராகன் மாதிரி செஞ்சு பறக்க விட்டுருப்பா. அங்க இருக்க எல்லாரும் இதை பார்த்து ஷாக் ஆயிருப்பாங்க. ரொம்பவும் டைம் ஆனதுனால டஞ்சன் க்ளோஸ் ஆக போதுன்னு எல்லாரும் வெளியே வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோவும் காப்பி பண்ண மேஜிக் சர்க்கிளை பார்த்திருப்பான். அது ஒரு டைமென்ஷனல் போர்ட்டல்னு போட்டிருக்கோம். அப்பதான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. இந்த பீட்டில்ஸ் பைபிளிங் எல்லாம் எர்த்துக்கும் ககனா கான்டினென்ட்டுக்கும் ஃப்ரீயா இந்த போர்ட்டல் மூலமா தான் போயிட்டு வருதுன்னு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஹீரோவும் அவனோட ஷாப்புக்கு திரும்ப வந்துட்டு ஞாபகம் இல்லாம ஒய்டி நான் திரும்ப வந்துட்டான்னு சொல்லியிருப்பான். ஆனா அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது ஒய்டி ஓடி போயிட்டானேன்னு. அப்புறம் ட்ரீம் வேர்ல்டுக்கு போய் அங்கேயும் காய்ஸ் நான் வந்துட்டேன்னு சொல்லியிருப்பான். ஆனா அங்க சுத்தி முத்தி எங்க பார்த்தாலும் ஒரு ஈ காக்கா கூட இருந்திருக்காது. இதை பார்த்து வெக்ஸா இருப்பான். அந்த நேரத்துல கரெக்டா நம்ம ஒய்டியும் நடந்து வந்திருக்கோம். நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு அதுக்குள்ள நீ என்ன ரொம்ப பெருசா வளர்ந்துட்ட போலயே, சரி இது என்ன நாய்க்குட்டியான்னு வாங்கி செக் பண்ணி பார்க்கும்போது இது ஒரு கிரவுலர்னு போட்டிருக்கோம். இது ஒரு காடோட மெசஞ்சர். அது மட்டும் இல்லாம இப்போ அதுக்கு உங்களோட ஹெல்ப் தேவைப்படுது, நீங்க ஹெல்ப் பண்றீங்களான்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவும் எஸ் கொடுத்திருப்பான். அப்ப வேர்ல்டு ட்ரீயோட பவர் கிரவுலருக்கு கிடைக்கும்போது முன்னாடி இருந்த ஸ்ட்ரென்த் அதுக்கு திரும்பவும் கிடைச்சிருக்கும். அப்புறம் கிரவுலரும் கண் முழிச்சு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு யாரா நீன்னு அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருந்திருக்கும். நம்ம ஹீரோவும் பார்த்திருப்பான். இது ரொம்பவுமே கியூட்டா இருக்குன்னு அதை பிடிச்சி கொஞ்சி விளையாட ஆரம்பிச்சிருப்பான். இனிமேல் இதுதான் உன்னோட வீடு, அது மட்டும் இல்லாம நான் இனிமேல் உன்னோட பேர் டாகோன்னு வச்சிருப்பான். இதை பார்த்து கிரவுலரும் ஷாக் ஆயிருக்கும். எல்லாம் ஓகே தான், ஆனா உன்னோட பேர் வைக்கிற இந்த டேஸ்ட் ஏன் இன்னளவுக்கு மட்டமா இருக்குன்னு கதறி இருக்கும். நம்ம இதை டாகின்னு வச்சுக்கலாம். டாகி வந்ததுல இருந்து பீட்டில்ஸோட எண்ணிக்கை நம்பர்ல ரொம்பவுமே அதிகமாயிடுச்சு. இதோட ஸ்கில் என்னவா இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கும்போது இது கிரவுலர்னு சொல்லக்கூடிய ஒரு டெமிகாட். இதுக்கு மாஸ்டர் வில்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் இருக்கு. அது மூலமா அனிமல் அஃபினிட்டி அண்ட் லீடர்ஷிப் இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம மூவ்மெண்ட் ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகும்னு போட்டிருக்கு. பிரிசிஸ்டன்ட் ஹண்டர்னு சொல்லக்கூடிய பாசிவ் ஸ்கில்லும் இதுக்கிட்ட இருந்திருக்கும். இது மூலமா சுத்தி 2 கிலோமீட்டர் ரேடியஸ்ல சின்ன அசைவா இருந்தாலும் இதால கண்டுபிடிக்க முடியும். அப்ப டாகியும் பீட்டில்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் காப்லன்ஸை ஹண்ட் பண்ணி எக்கச்சக்கமான எசன்ஸ் ஸ்டோனை அள்ளிட்டு வந்திருக்கும். நம்ம ஹீரோவும் பார்த்திருப்பான். உண்மையிலே நீ நல்ல வேலை பண்ணிருக்கேன்னு பாராட்டி அதுக்கு ரிவார்டா ரெட் பைன் டாங்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்வீட்டை கொடுத்திருப்பான். அப்ப குறுக்க இந்த கௌசிக் வந்தான்ற மாதிரி ஒயிட்டி பைபுல அதை ஆட்டையை போட்டுரும். டாகியும் இதை பார்த்து ஷாக் ஆயிருக்கும். டே அழுக்கு போன, அது என்னோட ரிவார்டான்னு சண்டை போடும்போது ஒயிட்டியும் ஃபர்ஸ்ட் வந்தது நான் தான், அதனால எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் எனக்கு தான் சண்டை போட ஆரம்பிச்சிருச்சுக்கும். நம்ம ஹீரோவும் வந்து தடுத்திருப்பான். அப்ப ஒயிட்டியும் நாக்க துருத்தி ஒழுங்காமிச்சு வெறுப்பேத்தி இருக்கும். அப்புறம் நம்ம ஹீரோவும் ரெண்டுத்தையும் சமாதானப்படுத்தி ஷாப்புக்கு கொண்டு வரான். அப்ப டோரை ஓபன் பண்ணிட்டு சில்வர் மண்டையும் அந்த டாப் ஆல்கமிஸ்டும் வந்திருப்பாங்க. உங்களால ஆர்டிஃபேக்டை அப்ரேசல் பண்ணி சொல்ல முடியும்னு கேள்விப்பட்டோம், அது உண்மையானு கேட்டிருப்பாங்க. நம்ம ஹீரோவும் ஆமான்னு சொல்லியிருப்பான். இதை கேட்ட ஆல்கமிஸ்டும் அப்படின்னா உங்களோட கிளாஸ் ஒரு அப்ரேசர் கிளாஸா, இது கிடைக்கிறது உண்மையிலே ரொம்பவே ரேரான விஷயம். நம்ம ஹீரோ என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஹண்டர்ஸ்க்கும் நான் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லும்போது சில்வர் மண்டையும் நீ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ, இந்த உலகத்துல வெறும் 10 அப்ரேசர் மட்டும்தான் இருக்காங்க. நீ ஒரு அப்ரேசர் கிளாஸ்னு எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா இந்த கண்ட்ரில இருக்க எல்லா ஹண்டர்ஸும் உன்கிட்ட தான் வருவாங்க. இதனால உன்னோட பர்சனல் லைஃபே அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையும் நாங்க ஆல்ரெடியே ரெடி பண்ணிட்டோம். நீ இந்த பிளானுக்கு ஓகே சொன்னா மட்டும் போதும், மீதி எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோவும் சரின்னு சம்மதிச்சிருப்பான். அப்படியே இந்த பக்கம் சிவப்பு மண்டையை காமிக்கிறாங்க. அங்க ஹண்டர் நெட்ல வழக்கம் போல ஆர்டிஃபேக்ட் அப்ரேசர்னு ஹாட் டாபிக்கா பேசிட்டு இருக்காங்க. அவளும் அது என்னன்னு ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுல ஓபன் டைம் காலையில 10 மணில இருந்து மதியானம் 1 மணி வரைக்கும்னு போட்டிருக்கு. யாரு முதல்ல புக் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படும். அதோட ஒரு நாளைக்கு 60 ரிசர்வேஷன் மட்டும்தான் போட்டிருக்கு. லொகேஷன் எட்டர்னல் ஃபிளேம் கில்டோட பேஸ்மெண்ட்னு போட்டிருக்கு. இதை பார்த்த சிவப்பு மண்டை இது என்னோட கில்டோட பில்டிங் ஆச்சேன்னு ஷாக் ஆயிருப்பா. சரி ரிசர்வேஷன் பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது ஆல்ரெடி ரிசர்வேஷன் ஃபுல்லுன்னு வந்திருக்கும். சிவப்பு மண்டையும் பார்த்திருப்பா. இதை பத்தி ஏன்டா யாருமே என்கிட்ட சொல்லலன்னு செம்ம காண்டாயிருப்பா. நம்ம ஹீரோ வெப்பன் அப்ரைசல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பான். அங்க வெப்பன் அப்ரைசல் பண்றதுக்காக ஒரு கூட்டமே நின்னுகிட்டு இருந்திருக்கும். நம்ம ஹீரோவும் பாத்திருப்பான். எனக்கு இந்த ஜாப் நல்ல ஜாலியா ஃபன்னா தான் இருக்கு, ஆனா இப்ப ப்ராப்ளம் என்னன்னா இந்த மாஸ்க் தான் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபிளா இருக்கு. அப்புறம் அப்ரைசல் பண்ணி முடிச்சிட்டு நான் எட்டர்னல் ஃபிளேம் கில்டோட ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த சிவப்பு மண்டையோட கில்டு பில்டிங்லயே இருப்பேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த பக்கம் சிவப்பு மண்டை பயங்கரமா கத்திட்டு இருந்திருப்பா. ஆல்கமிஸ்டும் இதை பார்த்துட்டு இவளுக்கு மட்டும் அப்ரைசர் ஜிகாங்கிறது தெரிஞ்சுது, அவ்வளவுதான் என் சோலியே முடிஞ்சிரும்.
மேம், அடுத்த 3 மாசத்துக்கு ரிசர்வேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீங்க இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா ட்ரை பண்ணிருக்கணும்னு நினைக்கிறேன். இத கேட்ட அவளும் செம காண்டுல, ஏன்டா இப்படி பண்ணுன? நீ மட்டும் எனக்கு இத முன்னாடியே சொல்லியிருந்தீனா இப்படி நடந்திருக்குமா? இங்க பாரு, இந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் இனிமேல் அப்ரைசல் பண்ணணும்னா அட்லீஸ்ட் 2 வருஷமாவது ஆகும். நான் அந்த லேண்டோட ஓனர், அதனால எனக்கு ஸ்பெஷலா ஏதாச்சும் பிரிவிலேஜ் இருக்கான்னு கேட்டிருப்பா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. கண்டிப்பா அந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு நாள் அப்ரைசல் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு, அதனால நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லியிருப்பான். ஆனா சிவப்பு மண்டை கேட் மாஸ்டர் இல்ல வேற யாரா வேணா இருக்கட்டும், கண்டிப்பா அவன் யாருங்கிறத ஒரு நாள் கண்டுபிடிச்சு அவனை என்னோட பர்சனல் அப்ரைசர் ஸ்லேவா மாத்துவேன்னு வெறியோட இருந்திருப்பா. அப்புறம் இந்த பக்கம் ஆல்கமிஸ்டுக்கும் ஹையஸ்ட் குவாலிட்டியில போஷன் எப்படி செய்யறதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுத்திருப்பான். அவனும் சொல்லி கொடுத்த மாதிரியே நிறைய போஷன்ஸை மேக் பண்ணிருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட தயவு செஞ்சு இன்னும் எனக்கு நிறைய டீச் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோவும் ஒரு வழியா எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுன்னு தூங்கி ட்ரீம் வேர்ல்டுக்கு வந்து பார்த்தா அங்க ஃப்ரூட்ஸ், எக்கச்சக்கமான மானா ஸ்டோன்ஸ்னு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம ஹீரோவும் வந்து பார்த்திருப்பான். காய்ஸ், நான் வந்துட்டேன்னு சொல்லும்போது ஒயிட்டியும் டாகியும் ஓடி வந்து நம்ம ஹீரோ மேல ஏறிக்குது. அப்ப டாகி, நான் தாண்டா முதல்ல வந்தேன், அழுக்கு பூனை, ஒழுங்கா கீழே இறங்கிடுன்னு முறைச்சு பார்த்திருக்கோம். அப்ப பீட்டில் நைட்டும் அங்க ஏதோ பிரச்சனைன்னு கூப்பிடுது. நம்ம ஹீரோவும் என்னாச்சுன்னு ஃபாலோ பண்ணி போகும்போது அங்க திடீர்னு ஒரு சிஸ்டம் அலர்ட் வருது. கிரேட் பிளேன்ஸ்ல மான்ஸ்டர் அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. உடனே டாகியும் அதோட கமாண்ட் ஸ்கில்லை யூஸ் பண்ணி அங்க இருக்க ஆக்ஸ்வை பொளந்து கட்டியிருக்கோம். அப்ப நம்ம பீட்டில் ஆர்மியும் டாகியோட லீடர்ஷிப்னால அங்க இருக்க ஆக்ஸ்களை ஓட விட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்ம பீட்டில் ஆர்மிக்கு டெமிகாடோட பிளெஸிங் கிடைச்சதுனால அடுத்த கட்டத்துக்கு புது ஸ்பீஷிஸா பீட்டில் ஸ்கவுட்டா எவால்வ் ஆகுது. நம்ம ஹீரோவும் இத பார்த்து ஷாக் ஆயிருப்பான். அப்ப சிஸ்டம் நோட்டிபிகேஷன்ல நியூ ஏரியா மவுண்டன் அப்பாட்டோ அன்லாக் ஆகுதுன்னு வருது. நம்ம ஹீரோவும் நீ நல்ல வேலை பார்த்த டாகின்னு தடவி கொடுத்திருப்பான். அப்ப டாகியும் பாத்தியா என்னோட ஸ்கில்லன்னு பெருமை பீத்திருக்கோம். அதுக்கு ஒயிட்டி, என்னோட இந்த ப்ரீஷியஸான ஹேண்டை நான் குப்பையை கிளீன் பண்றதுக்கெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், அதெல்லாம் முட்டா பசங்க பண்ற வேலைன்னு சொல்லியிருக்கோம். இதை கேட்ட டாகியும், டே நீ இப்ப என்னடா சொன்னேன்னு சண்டை போட ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம ஹீரோ 2 பேரையும் தடுத்துட்டு, வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் போய் மவுண்ட் அப்பாட்டோவை பார்க்கணும்னு கிளம்புறான். அங்க வந்து பார்க்கும்போது ஒரு ஷெல்டர் இருந்திருக்கும். இது ஒருவேளை பிளாக் லயன் நைட்ஸ் தங்கறதுக்காக இருந்த ஷெல்டரா இருக்குமோன்னு யோசிச்சிருப்பான். அப்ப முன்னாடி போய் பார்க்கலான்னு ட்ரை பண்ணும்போது அங்க பேரியர் வந்து தடுத்திருக்கும். அப்ப சிஸ்டம் நோட்டிபிகேஷன்ல வேர்ல்டு ட்ரீயோட ரீஸ்டோரேஷன் ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இனிமேல் ககானா கான்டினென்ட்ல உங்களால பிசிக்கலா இன்டர்ஃபியர் பண்ண முடியாதுன்னு வருது. அப்படின்னா என்னால இனிமேல் ககானா கான்டினென்ட்ல நேரடியா எதையும் என்னால பண்ண முடியாதா? அப்படின்னா பீட்டில்ஸை மட்டும்தான் என்னால கமாண்ட் பண்ண முடியுமான்னு பார்த்திருப்பான். அப்போ சிஸ்டம் நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு காட் விஷன்ங்கிற புது ஸ்கில் கிடைச்சிருக்குன்னு வருது. இது மூலமா உங்களால ககானா கான்டினென்ட்டை காடோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்க முடியும்னு போட்டிருக்கோம். நம்ம ஹீரோவும் சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு எஸ் கொடுத்திருப்பான். அப்ப அவனோட பாடியை விட்டு சோல் மட்டும் தனியா மேல வந்திருக்கும். நம்ம ஹீரோவும் கீழே பார்க்கும்போது மவுண்ட் அப்பாட்டோ ஃபுல்லா தெரிஞ்சிருக்கும். அங்க ஒரு பயங்கரமான பேட்டில் போயிட்டு இருக்கும். ஈஸ்ட்ராம் கிங்டத்தோட மீதி இருந்த சர்வைவர்ஸுக்கும் அங்க இருக்க ஆக்ஸ் கூட்டத்துக்கு பயங்கரமான பேட்டில் நடந்துட்டு இருக்கு. அப்ப அந்த பேட்டில்லையும் ஒரு வழியா எப்படியோ ஜெயிச்சிடுறானுங்க. அதுல இருக்க ஒருத்தவனை பார்த்து நம்ம ஹீரோ ஷாக் ஆயிருப்பான். ஏன்னா இவன் பேரு தான் ஹியாக். இவனை தான் சியோ தேடிட்டு இருந்திருப்பா. இதோட இந்த சாப்டர் முடியுது கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.